வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவகுருநாதன், என் ஃப்ரெண்டு கவிஷ், அதுக்கப்புறம் ஸ்கந்து. நாங்கள் 3 பேரும் இன்றைக்கி த ஸ்டீரியோ டிபிக்கல் ஆபி அப்படிங்கிற கேம் தான் விளாட போகிறோம் ரோப்ளாக்ஸில், விச் இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஆபி இன் த ஹோல் ரோப்ளாக்ஸ். இவர் சொல்கிறாரு, ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் ஆபி. ஓகே, நான் ஹெல்ப்பர் போல். Your goal is just get to the end. Simple enough for you, right? Okay, எங்கேயுமே சுத்தாத, எங்கேயுமே அடிப்படக்கூடாது அப்படின்றாரு. ஓகே, இவ்வளோதான் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான், கவிஷு, அதுக்கப்புறம் ஸ்கந்து வைப்பான். நாங்கள் 3 பேரும் போயிட்டுருக்கோம். என்னடா இது கருப்பு கருப்பாக வருது நானும் யோசித்தேன். ஆக்சுவலி இந்த ஆபிலே இப்படி தான் வருமா. இந்த ஹெல்ப்பர்ஸ் பாருங்கள், நடுவில் நின்று நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒரு சஜஷனாக கொடுத்து. நான் பார்க்க மறந்துட்டேன். ஆக்சுவலி அவங்க இருக்காங்கன்னு தான் பார்த்தேன். இது ட்ரெஸ்ஸு அப்படின்னு போட்டிருக்கானுங்க அவங்களே. ஆக்சுவலி கைஸ், நம்மளோட போன வீடியோ 100+ வியூஸ் ரீச் ஆகிருக்கு. நேற்று போட்ட வீடியோ பாரிஸ் பிரசன்ட். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் தட் லவ் அண்ட் சப்போர்ட். இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் இந்த ஹாபிக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் இதை பார்க்கும்போது நினைக்கலாம், யார் இவன் இவ்வளோ ஈஸியான ஒரு பிளாக் ஹாபியை வீடியோ எடுத்துகிட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நினைப்பீங்க. நானும் ஃபஸ்ட்டு இந்த கேமை விளையாடும் போது இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, லேசரில் தொடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்த்து தான் குறையுது, மொத்தமாக நம்மளை கில் பண்ண மாட்டேங்குது. ஓகே, ஸ்டேஜ் நம்ம வெரி ஈஸிலேருந்து இப்போ ஈஸி ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் லேசர்ஸ் எல்லாம் இங்கே ஹையாக இருக்குது கைஸ், மற்றது எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இந்த பிசியில் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சுங்கிறதுனால தான் ஷிஃப்ட் லாக் போட்டு விளையாடுறேன். ஃபஸ்ட் பர்சனில் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் தலைவர் மூஞ்சிக்கு முன்னாடி நிற்கிறாரு, பிரச்சனை இல்லை. இந்த லேசர் மட்டும் ஒன் ஷாட்டாக தான் நிறையா வாட்டி காலியாக இருப்பேன் நண்பர்களே. ஓகே, நம்ம கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். இங்கே நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான இடம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கேமோட ப்ளஸ் பாயிண்ட் இன்னொன்று என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, நீங்கள் ரீடில் போட பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கந்து இருக்கான், அவன் 15 ஸ்டேஜில், நானும் கவிஷம் முன்னாடி போயிட்டோம். அதை அவனுக்காக வெயிட் பண்ணணும். ஸ்கந்தாக இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு இதுக்கே எங்களால் போக முடியும், நார்மலோட டிஃபிகல்ட்டிக்கு எங்களால் போகவே முடியும். என்னடா இது 1/3 தான் காமிக்குது. ஐயோ, ஸ்டேஜ் 10. டே செக் பாயிண்ட் அமுத்தாம வந்திருக்கான். சோ பாவம் கைஸ், அவன் ஸ்டேஜ் 10 தான் அவனோட ஏரியா. இப்போது அவன் இங்கே வந்தானா அவனுக்கு ஆகாது. அவன் ஸ்டேஜ் 10ல் செக் பாயிண்ட் எடுத்தாமல் முன்னாடியே வந்திருக்கான். இவ்வளோ தூரம் 10 ஸ்டேஜஸ். இதெல்லாம் போத்தில் என்னாச்சு, ஏன் முழிக்கிற? இப்போ அவன் ரீசெட் பண்ணி திரும்ப ஸ்டேஜ் 10ல் ஸ்பான் ஆகணும். பாருங்கள், 2/3 தான் காமிக்குது. ஸ்கந்தாவும் நானும் தான் ஸ்டேஜ் 20ல் இருக்கோம். லீடர் சூப்பர் ப்ரோ. என்னடா இது மேப்பே கருகருன்னு ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. சோ என்ன கைஸ் இது, இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. சீரியஸ்லி இந்த கேமுக்கு வரும்போது இந்த மாதிரிலாம் கருப்பாகவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் ஈஸி தான், ஸ்கொயர் லேசர்ஸ் தான். போயிட்டோம். இது கொஞ்சம் கஷ்டம் கைஸ். இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டட் வால் ஜம்ப்புன்னு சொல்லுவாங்க. பார்க்கோர் அண்ட் ஆபி மாஸ்டர்ஸ்க்கெல்லாம் இது சர்வசாதாரணமான ஒரு ஸ்போர்ட். ஏன்னா இது எப்படின்னா, இதுக்கு எப்படி இருக்கணும்னா, ஃப்ரண்ட்டில் போய் ஜம்ப் பண்ணி ரைட்டில் திரும்ப நம்ம லெஃப்ட்டுக்கு வரணும். அது எல்லாமே ஒரு செகண்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். இது கிட்டத்தட்ட ஸ்டட்டு மாதிரி தான் இருக்குது, பட் அப்படி இல்லை. ஸ்டட் வால் ஜம்பிங் மாதிரி இருக்குது, பட் அது இல்லை. கீழே வந்துட்டோம். கொஞ்சம் கஷ்டமாயிட்டே போகுது. ஃபஸ்ட்டு லெவல்ஸ்லாம் நம்ம கீழே விழலை, இந்த நார்மலில் தான் விழுந்துட்டுருக்கோம். போத்தலை வந்தாச்சு. இது என்னடா வித்தியாசமாக இருக்குது, ஸ்கொயரில் பார்டராக இருக்குது லேசரு. இதில் எவன்டா படுவான்? நாங்கள் படுவோம்ல, நான் போய் படுறேன் பார்த்தீங்களா. இது ஜஸ்ட் லேசர் டோஸ் தான். இது
கொஞ்சம் ஈஸி தான், பட் லைட்டாக டேமேஜ் எடுக்கும். ஓகே ஹேப்பன்ஸ். அப்படியே போயிட்டுருக்கோம். இதுக்கு நெக்ஸ்ட் என்ன சஸ்பென்ஸ் தர போகிறானுங்கன்னு தெரில. மேப் கலர் சேஞ்ச் பண்ணுவானுங்க. நானும் இவனும் வந்துட்டோம் இங்கே, நானும் கவிஸும். இதில் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் பிளேயர்ஸ் 2, 3ன்னு காமிக்கிது பாருங்க. ஏன்னா ஸ்கந்து இன்னும் வரல, அவன் 27 ஸ்டேஜில் இருக்கான். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் லீடர் போர்டு. வெரி ஈஸி முடிச்சிட்டோம், நார்மலும் முடிச்சிட்டோம். இப்போ டிஃபிகல்ட்டு தான் நம்ம வந்து விளாட போகிறோம். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரீம் இருக்குது. அதுக்கடுத்து ஒன்று சின்னதாக தெரியுது பாருங்க, லைட்டாக. அதை நான் நோட்டீஸ் பண்ணேன், கவிஸும் நோட்டீஸ் பண்ணல. கொஷின் மார்க் அது இருக்குதுல. என்னடா இது ப்ளூ கலரில் ஹெச்எஸ் கந்தா வந்தோடனே ப்ரோ வாட் இஸ் ஹேப்பனிங்? ஏதோ கைஸ் ஏதோ கிளிச் ஆன மாதிரி இருக்குதா? நான் நீங்களே சொல்லுங்கள். கிளிச் ஆயிடுச்சுன்னா நான் நினச்சேன். இப்போ கவிஷ்கிட்ட கேட்டாலும் சேம் ப்ராப்ளம் தான் அவனும் சொன்னான். ஸோ இது கிளிச் ஆகல தலைவரே, கேமோட ஒரு பார்ட்டு தான் அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஓகே கைஸ், போவோம். சரியாக லேக் ஆகுது எனக்கே தெரியுது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் கிளிச்சு கொஞ்சம் முன்னாடி போனாலும் பின்னாடி வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ என்கிட்ட எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படி மட்டும் நினச்சிக்காதீங்க. கையெல்லாம் வேர்க்குது கைஸ், ஃபுல்லாக குதிச்சு அந்த மவுஸில் கையை வச்சு. குதிச்சு போயிடணும். கைப்பில்ல போயிடு, இந்த பக்கம் போனால் போயிடுவான்னு சொல்கிறதுக்குள்ளே நம்ம தான் இப்போ ஃபுல் பேக்கில் இருக்கோம். அவனும் ஃப்ரண்ட்டில் போயிட்டான். 2 பேரும். ஸ்கந்து தான் இப்போ லீடர் போர்ட்லேயே. அதுதான் இதுக்கப்புறம் போயிடலாம். ஈஸி தான். இதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த லேசர் பால் மேலே தான் படாமல் போகணும். அப்படியே போகலாம். மெதுவாக குதிக்கணும். ஐயோ பிளாக் கலர் இதில் விழக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன், வந்துட்டேன். அப்படியே போகலாம். சைட்லேயும் நம்ம அந்த குட்டி பிரிக்கிலலாம் போனோம்னா லேசர் டேமேஜ் எடுக்கும், பார்த்து போகணும். கவிஷ் வந்துட்டாரு. லேசர்லாம் டாச் பண்ணி போயிட்டுருக்கோம். அழகாக போயிடணும். குதி. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்தாச்சு. ஆனால் இது கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி தெரியுதுல கைஸ். என்ன நடக்குது ப்ரோ? வாட்ஸ் ஹேப்பனிங் டு மீ ப்ரோ? ஃபுல்லாக ஸ்க்ரீனே பிக்சலாக மாறிடுச்சு. எனக்கு ஒன்றுமே தெரில. ஜஸ்ட் நான் ஃப்ளூக்கில் போயிட்டுருக்கேன். தலைவரே என்ன நடக்குது ப்ரோ? என்னது என்ன பர்பிள் கலரில்? என்னமோ சரியில்லை, ஏதோ ஸ்மைலி மார்க்லாம் வருது. எனக்கு என்னமோ சரியாக வரல தலைவரே. அப்படியே தான் நானும் கவிஷ்கிட்ட சொன்னேன். என்ன பண்ணுறது? ஸ்கந்தும் நானும் 39ல் இருக்கோம். த எட்ஜ் ஆஃப் டிஃபிகல்ட் ஸ்டேஜ். ஆக்சுவலி இது கொஞ்சம் லாங் ஸ்டேஜாக இருக்குது கைஸ். வந்தாச்சு. இப்போ இதில் ஏறி இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். கீழே வந்தான். இப்போ ஃபஸ்ட்லேருந்து வரணுமா ப்ரோ? இவ்வளோ லாங்கான ஸ்டேஜ் வச்சா நான் என்னடா பண்ணுறது? போகலாம் அப்படி ப்ரோ அப்படியே போ. சைடில் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது நண்பர்களே, பிரச்சனை இல்லை. அப்படியே போகலாம். அப்படியே பத்திரமா போகணும். போயிட்டுருக்கோம். எக்ஸ்ட்ரீமோட ஸ்டார்டிங்க்கு நம்ம வந்துட்டோம். ஸோ ஸ்கந்தாக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம். 2/3ன்னு காமிக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா இவ்வளோ லாங்காக இருக்குது பாருங்கள் ஸ்டேஜ். அந்த ரெட் கலர்லேருந்து இந்த பக்கம் ஃபுல்லாக அந்த ஸ்டேஜ் தான் 39 தான். ஸோ நம்ம வெரி ஈஸி நார்மல் டிஃபிகல்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரீம். அப்புறம் இந்த நிலா, என்னடா அது நிலாவா? என்னடா அது ப்ரோ நிலாக்கு எங்கடா கண்ணு மாச்சு ஸ்கந்தா? எப்படி ஐயோ
அப்படியே வராரு, எல்லாம் அப்படியே ஸ்க்ரீனெல்லாம் லேக் ஆகுது கைஸ். இந்த வாட்டியாவது எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் விட்டானுங்களே. ஐயோ ரெட் கிளிட்ச் வரப்போகுது போல எனக்கும், ஏன்னா கிரு கிருன்னு சத்தம் வருது கைஸ். திரும்பவும் இதே கிளிட்ச்சு, கம்ப்யூட்டர் ஃபுல்லாக லேக் ஆகுது. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஜஸ்ட்டு முன்னாடி இருக்கிற ஒரு கருப்பு உருவம், அதாவது ஸ்கந்தாவை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஷூ நல்ல வேலை அந்த ஆவி இல்லை என் பின்னாடி. அதான் செக் பண்ணேனே வேறமா இல்லை. டே குதிச்சு போவோம். இதெல்லாம் ஈஸி தான் கைஸ். அந்த மாதிரி ரெட் கலர் மட்டும்தான் வந்தால் கஷ்டம். இதில் ஏன்னா இப்படி லேக் ஆகுதுன்னு யோசிக்காதீங்க. நான் ஃப்ரேம் ரேட்டும் மேக்ஸில் வச்சுட்டேன். இந்த கிளிட்ச் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நார்மல் டிஃபிகல்ட்டிலேருந்து ப்ளூ கலரில், அதுக்கப்புறம் தான் இப்படி லேக் ஆகுது. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படியே இந்த லேசர்ஸ் எல்லாம் தாண்டி போகலாம். எனக்கே இந்த லேக்கில் விளையாடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கைஸ். பட் ஈஸி தான், முடிச்சிடலாம். எஸ் கைஸ், நான் வேறு ரொம்ப நேரம் அமைதியாக இருந்திருப்பேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் பார்த்து மெய் மறந்து போயிட்டேன் நான். ஆக்சுவலி நடுவில் கூட நான் ரோப்ளாக்ஸ் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்திருக்கோம். ஏன்னா நான் அந்த கிராஃபிக்ஸ்லாம் செக் பண்ணிகிட்ருக்கேன், எஃபிஎஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். பட் இதுதான் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். அது ஆக்சுவலி வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் ஏன்டா இப்படி லேக் ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் கைஸ். அதுவும் இல்லை. ரெட் கிளிட்ச் ஒரு 2 செகண்டுக்கு இருந்துட்டு போயிருந்துச்சு. போயிட்டுருக்கோம். அப்படியே ஒரு மேஸ் மாதிரி இருக்குது கைஸ். இது லேசர்லேயே ஆப்ஜெக்ட்ஸ்லாம் சுற்றி வச்சுருக்கானுங்க. ட்ரெஸ் இருக்குது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? திரும்பவுமா? ஓ செக் பாயிண்ட் தானே, பிரச்சனை இல்லை. இது ஈஸி மாதிரி தான் தெரியுது. இதுக்குள்ளே ஜஸ்ட்டு போனோம் அவ்வளோதானே. போச்சு. ஈஸி கைஸ், ஈஸி. ட்ரெஸ்ஸு வேறு வச்சுருக்கானுங்க. எதுக்கு ட்ரெஸ்ஸு? இங்கேயே செக் பாயிண்ட் வச்சானே. அது ட்ரெஸ்ஸில் ஏறினப்புறம் நான் செக் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு அறிவு 45 5th ஸ்டேஜில் இருக்கும். திரும்ப ஒரு ட்ரெஸ்ஸு. தலைவா ட்ரெஸ்ஸு ஓகே ஏரியாச்சு. இப்போ சின்ன லேசர்ஸ் தான் ஏறி போயிடலாம். 45 இது 45th ஸ்டேஜ் இவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆக்சுவலி இந்த வீடியோவில் உங்களுக்கு மியூசிக்கே வராது, கேம் மியூசிக்கு. அதனால தான் நான் இப்போது கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அது ரொம்ப சைலண்ட் ஆகிடுச்சு இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அப்புறம். அப்படியே போகிறோம். ஜெயில்ஸ் மாதிரி இருக்குது. ஓ இங்கெல்லாம் ஓட்ட தோண்டி வச்சுருக்கானுங்க. போகலாம் அப்படியே போ. ரெட் கிளிட்ச் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு அப்படி தோணுது. உள்மனசு அப்படியே பிராண்டுது. வரலை விடுங்க. வந்துருச்சே, தலைவன் வந்துட்டான். நான் கூட வரமாட்டானே, நல்ல பையனாக இருக்கானேன்னு நினச்சிட்டு இருந்தேன். நினைக்க விட்றானா? ரெட் கிளிட்ச்சில் நான் ஒரு ஐடென்டிட்டி வச்சுக்கிட்டேன் கைஸ். பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாமே லேசர் தான் அப்படின்னு. பார்த்தீங்களா, டக்குன்னு ஸ்க்ரீன் மாறுது. ஏன்னு நானும் ரொம்ப நேரமாக யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் இந்த கேம் லேக்ஸ்னால தான். ப்ரோ என்ன ஆச்சு ப்ரோ? நவுறவே முடியல. ஐயோ நவுற கூட முடியல. அந்தளவுக்கு இந்த கேம் வந்து கிளிச்சஸ் உண்டாக்குது. அப்படியே
அதே மாதிரி போன வீடியோவில் நம்ம ஃபேன் ஒருத்தர் யுவன் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு கேலிகிராஃபி பண்ண சொல்லி அவர் நேமை பக்காவாக ஒரு நாள் பண்ணுறோம். என்ன கைஸ் இது ஸ்டேஜ் 49 அப்படியே பிளாக்கில் நடந்து வரோம். டேன் பேக்கா ப்ரோ இந்தளவுக்கு லேகாலாம் என்னால் தாங்கவே முடியாது ப்ரோ. தலைவா இல்லை என்ன தலைவா இவ்வளோ லேக் ஏன் தலைவா வேணும் பா ஒரு வழியா. டேர்ன் பேக்னா கவிஷ் தான் இருக்கார், வேறு யாரும் இல்லை. ஸ்கந்தா வந்துட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா 48 ஸ்டேஜில் இருப்பார். வேறு யாருமே இல்லையாடா டேர்ன் பேக்குன்னு ஏன்டா சொல்கிறீங்க? இது வேற ஆன்னு கத்திட்டு இருக்கு. ஸோ தாங்க முடியல. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஃபார்ட்டி 49 இருக்கார் ஸ்கந்து. என்னாச்சு ஸ்கந்தா வந்தோடனே கனெக்ஷன் லாஸ்ட் ஆகுது. ஏதாவது பண்ணாரா ஸ்கந்து? ஸ்கந்தா ஏதாவது பண்ணியாடா? கனெக்ஷன் லாஸ்ட் சக்ஸஸ் ப்ளீஸ் ஸ்டாப் ப்ரோ. என்ன ப்ரோ இது லெவல் ஈஸியில் வந்து விட்றீங்க. எவ்வளோ கடந்துட்டோம், இதை கிடக்க மாட்டோமா? 51 டே இது 1ரா ஃபஸ்ட்டு ஸ்டேஜரா இது 51ன்றீங்க? யாரா விடுங்க ஃபன் பண்ணுறானுங்க. பண்ணட்டும் பண்ண. கவிஷ் தான் இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கான். நான் 54. 3 பேரும் ஒரே ஸ்டேஜில் தான் கைஸ் இருக்கோம். ரொம்ப ஈஸியாக போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கோம். குதி 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 குதி. என்னடா சொல்கிற? ஒமோட்டு பொப்பட்டிக்கு ஐயோ என்னென்னமோ சொல்கிறாங்க கைஸ், ஒன்றுமே புரியல. பாவம் என்னமோ ஆயிடுச்சு. பையனுக்கு யாராவது மருந்து வாங்கி கொடுங்கடா, வாய்க்குள்ளது அவனுக்கு. ஐயோ என்னதே கீ ஓவாக்கியா? என்னடா என்னமோ கத்துறீங்க? டே ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுடா. காமெடி பண்ணாதீங்க. வாட் ஹேவ் யூ டன்? டே நான் என்னடா பண்ணேன்? நீ போன்னு சொன்ன, நான் போனேன். யூ மேட் திஸ்ஸா? நீ தான்டா பண்ணி என்ன போ சொன்ன? என்னடா எவ்வளோ காசு கட்டணும் சொல்லு, கட்டிடலாம். இல்லைடா காசு கட்ட சொல்கிறானுங்க, ஏன்டா சிரிக்கிற ஸ்கம்பு? கனெக்ஷன் டெர்மினேட். நல்லது தான்டா, வெளில ஒழுங்காக அனுப்பிச்சிட்டிங்கடா ப்ரோ. நான் சாக்கில் மெசேஜ் சேட் போட்டுட்ருக்கேன். அப்படியே எந்திரிக்கிறோம் நம்ம. எந்திரிச்சு என்னடா டே ஏன்டா வந்து கடிக்கிறீங்க? கடிக்கிறதுக்கு சாப்பாடு எடுத்து கடிங்கடா. டே எங்களை எதுக்குடா எடுத்து கடிக்கிறீங்க? பேட் எண்டிங்கா? டே பேட் கேம்டா, எண்டிங்லாம் இல்லைடா. டே யாரா இவனுங்க? ஒரு வழியாக ஜெயிச்சிட்டோன் இருக்கு. அதாவது ஜெயிக்கலை, தோத்துட்டோம், ஆனால் அந்த கேமை முடிச்சிட்டோம் அப்படின்னு இருக்கு. என்ன தான் சொல்கிறதோ இந்த இடத்துல. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவோட பார்ட் 2 ஆன ஸ்பீட் ரன் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷவுட் அவுட் டு மை ரெகுலர் வியூவர் யுவன் கிருஷ்ணா.